சரி, இன்றைய சிறப்பு நேர்காணலில் மிக முக்கியமான விடயம் குறித்து நாங்கள் பேச போகின்றோம். குறிப்பாக இலங்கையை பொறுத்த மட்டில் இந்த மனித வியாபாரம், மனித கடத்தல் என்பது இன்றைய காலத்தில் அதிகமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இது ஏன் இடம்பெறுகின்றது? மனித வியாபாரம் என்றால் என்ன? மனித கடத்தல் என்றால் என்ன? இவை இடம்பெறுவதற்கான காரணம், இவற்றை நிறுத்துவதற்கான வழிமுறைகள் என்னவாக இருக்கின்றன? இலங்கையை பொறுத்த மட்டில் இதற்காக இருக்கக்கூடிய சட்ட திட்டங்கள் என்ன போன்ற பல விடயங்கள் குறித்து நாங்கள் இந்த சிறப்பு நேர்காணலில் உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய விடயங்களாக இருக்கின்றன. அந்த அளவில் இன்றைய சிறப்பு நேர்காணலில் எம்மோடு இணைந்திருக்கின்றார் சமாதான நிறுவன திட்ட இணைப்பாளர் திருமதி சந்திரா அருள்செல்வம் அவர்கள். வணக்கம். வணக்கம் ஷாலினி. வணக்கம் நேர்களே. உங்களை நாங்கள் இந்த சிறப்பு நேர்காணலுக்கு வரவேற்கின்றோம். இன்றைய தினம் மிக முக்கியமான விடயம் குறித்து நாங்கள் பேச போகின்றோம். வடக்கு கிழக்கு இல்லாமல் இப்போது இலங்கையை பொறுத்த மட்டில் பலரும் வெளிநாடு செல்ல முற்படுகின்றார்கள். இந்த மனித வியாபாரம் என்பதும் இடம்பெற்றுக் கொள்ளதான் இருக்கின்றது. மனித வியாபாரம், மனித கடத்தலுக்கு பலருக்கும் வித்தியாசம் தெரிவதில்லை. இரண்டும் ஒன்று என்கின்ற எண்ணத்திலேயே பலருடைய சிந்தனை காணப்படுகின்றது. முதலில் மனித வியாபாரம் என்றால் என்ன? இது இடம்பெறுவதற்கான காரணங்கள் குறித்து விளக்க முடியுமா? வாய்ப்புக்கு நன்றி. மனித வியாபாரம் அப்படின்னு சொல்கிற நேரம் உலகளாவிய ரீதியில் பிரதானமான 3 குற்றங்கள் இருக்குது. அந்த 3 குற்றங்களில் ஒரு குற்றமாகத்தான் கருதப்படுது இந்த மனித வியாபாரம் அப்படின்ற இந்த குற்றச்செயல். இப்போ இலங்கையை பொறுத்த மட்டும் தெற்காசிய நாடுகளில், இந்த இலங்கையில் பெரும்பாலும் இந்த பொருளாதார நெருக்கடி, இந்த கொரோனா பிரச்சனை, அதுக்கு பிறகாக இந்த மனித வியாபாரம் அதிகரிச்சிட்டு இருக்கு. இப்போ இந்த மனித வியாபாரம், நீங்கள் சொன்ன மாதிரி மனித கடத்தல் அப்படின்றது தொடர்பாக மக்களுக்கு போதிய அளவிலான விழிப்புணர்வு இல்லை. இப்போ நாங்கள் மனித வியாபாரம் அப்படின்னு சொல்கிற நேரம், மனித வியாபாரம் என்றால் என்ன? உதாரணமாக மனித வியாபாரம் ஒரு தனிநபரையோ இல்லது குழுவையோ அவங்கள ஏமாற்றி, அச்சுறுத்தி, பணம் அல்லது வேறு சுய லாபங்களுக்காக, பிரயோஜனங்களுக்காக அவரை மிரட்டி, அதிகாரங்களை துஷ்பிரயோகமாக பயன்படுத்தி அவங்கள ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு, உள்நாட்டுக்குள்ளேயோ கொண்டு செல்றது, அதே நேரம் அந்த இடத்துல அவங்கள நாட்டுக்கு அப்பால் வெளிநாடுகளுக்கு கடத்துவது, அங்கே இருக்கிற அவங்களுடைய உடல் உறுப்புகளை திருடுறது, அவங்கள பாலியல் ரீதியாக துன்புறுத்துவது, அவங்களுடைய பணம் அல்லது நிதி இதுகளை சூறையாடுவது, இது எல்லாமே மனித வியாபாரம் என்று சொல்லப்படும். உதாரணமாக இது ஒரு உண்மை சம்பவம். ஒரு மலையக பகுதியைச் சேர்ந்த ஒரு பெண்ணை அங்கிருந்து கொழும்பு போன்ற தலைநகரத்துக்கு அந்த வியாபாரத்துக்கு உட்படுத்துகிற ஒரு தனிநபர் அங்கிருந்து அவங்கள ஆசை வார்த்தைகள் காட்டி, உங்களுக்கு இவ்வாறான சம்பளம் தரலாம், இவ்வாறு உங்களுக்கு நாங்கள் வசதிகள் ஏற்படுத்தி தரலாம், உங்களுடைய வாழ்க்கை நிலை மாறும் அப்படின்ற அவங்களுடைய அந்த பொருளாதார பிரச்சனையை அவர் கையில் எடுத்துக்கொண்டு அந்த பெண்ணை ஏமாற்றி கொழும்புக்கு அழைத்து வந்திருக்கிறார். அப்போ அங்கே அழைத்து வந்ததுக்கு பிறகு அந்த பெண் அது பாதிக்கப்பட்ட பெண், அவங்க இதில் இப்படியான ஏமாற்றத்துக்கு உட்படுத்துகிறாங்கன்றது அவங்களுக்கு தெரியாது. இப்போ அதனால் நாங்கள் அதை மனித வியாபாரம் அப்படின்றதுக்குள்ள உட்படுத்தலாம். இப்போ இதுதான் சுருக்கமாக, சரளமாக மனித வியாபாரம்னு சொல்லப்படுது. இப்போ நிறைய பேருக்கு இது மனித வியாபாரம் அப்படின்றத பற்றி தெரியாது. அது சேவையை சொன்ன சம்பளத்தை விட அதிக அளவிலான அவங்களுடைய சேவையை வாங்குறது கூட மனித வியாபாரமாக கருதப்படுது. கண்டிப்பா அதுவும் ஒரு வகையான வன்முறையாகத்தான் பார்க்கப்படுகின்றது. ஒரு நோக்கத்திற்காக ஒரு மனிதரை அவர் அறியாமலே துஷ்பிரயோகப்படுத்துவது அல்லது வன்முறை செய்வது மனித வியாபாரமாக பார்க்கப்படுகின்றது. ஆசையை தூண்டுவதனூடாக இவ்வாறான செயற்பாடுகள் இடம்பெறுகின்றன என்று கூட நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கும். அதே போன்று மனித கடத்தல் இன்று தெரியும், பலரும் வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டும் என்கின்ற ஆர்வத்தில் இருக்கின்றார்கள். அதற்கான சரியான சட்டத்திட்டங்களை பின்பற்ற வேண்டியது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. முன்னர் இடம்பெற்ற சிறப்பு நேர்காணலிலும் நாங்கள் அது குறித்து பேசியிருந்தோம். ஆனாலும் இந்த மனித கடத்தல் குறித்த பல வகையான தெளிவான தகவல்கள் மக்களுக்கு தெரிவதில்லை. இது குறித்தான ஒரு விளக்கத்தை கொடுக்க முடியும்? இப்போ நாங்கள் முதல்ல பார்த்தது மனித வியாபாரம். அப்போ மனித கடத்தல் அப்படின்ற நேரம், மனித வியாபாரத்துக்கு உட்படுத்துகிற நபர் தன்னை ஏமாற்றதை அவங்க அறியறது இல்லை. இப்போது பாதிக்கப்படுற நபர் அது தொடர்பாக அவர் அறியாதனால அது மனித வியாபாரமாக கருதப்படுது. மனித கடத்தல்ன்ற நேரம் அந்த கடத்தலுக்கு உட்படுத்துகிறவரும் அதில் பாதிக்கப்படுற 2 நபர்களும் இவங்களுக்கு தெரியும், நாங்கள் வேறொரு தொழில் நிமித்தமாக அவங்களுடைய பிரச்சனைகள், அவங்களுடைய வாழ்க்கை
கஷ்ட நஷ்டங்கள் இதன் காரணமாக வந்து அவங்க ஒரு குழுவாகவோ இல்லைன்னா தனிநபர்களுடைய தூண்டுதலின் பேரில் நம்ம உதாரணமாக இலங்கையை பொறுத்தவரை இலங்கையில் அண்மை காலமாக வந்து ஆஸ்திரேலியா செல்றது தனக்கு குடியுரிமை இல்லாத ஒரு நாட்டுக்கு இங்கிருந்து சர்வதேச ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்படாத ஏர்போர்ட்களிலிருந்து போட் மூலமாகவோ படகுகளில் இப்படியான இதுகளை பாவிச்சு அவங்க நாட்டுல இருந்து சர்வதேச கடல் எல்லைக்குள்ளே போகும்போதே அது மனித கடத்தலாக கருதப்படுது. அப்போ மனித வியாபாரத்துக்கும் மனித கடத்தலுக்கும் இடையிலான வித்தியாசம் வந்து மனித வியாபாரம் என்று சொல்லும்போது அவங்க பாதிக்கப்படுற நபருக்கு இது தொடர்பாக விழிப்புணர்வு இருக்காது. மனித கடத்தல்னு சொல்லும்போது அது தன்னை கொண்டு போறாங்க வேற நாட்டுக்கு தான் போகணும்ன்றத அறிஞ்சே செய்யற தவறுன்னு சொல்லலாம். இது கடல் மார்க்கம் ஊடாகவோ இல்லைன்னா நிலம், இப்போ உதாரணமா நாங்க வெளிநாடுகளை எடுத்துக்கொண்டா இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் போறதாக கூட இருக்கலாம், இப்படி மலேசியா போறதாக கூட இருக்கலாம். அது தரை மார்க்கமாகவோ இல்லைன்னா ஆகாய மார்க்கமாகவோ இந்த மனித கடத்தல் இடம் பெறலாம். சரி, கண்டிப்பா. அதாவது மனித வியாபாரம் மனித கடத்தலுக்கான ஒரு சிறப்பான விளக்கத்தை வந்து கொடுத்திருந்தீர்கள். மனித வியாபாரம் என்பது தெரியாமல் இடம்பெறக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. மனித கடத்தல் என்பது நாங்கள் அறிந்தே செய்யக்கூடிய விடயமாக சொல்வதாக நீங்கள் கூறியிருந்தீர்கள். அதே நேரத்தில் நீங்கள் சமாதான நிறுவன திட்ட இணைப்பாளராக இருக்கின்றீர்கள். மனிதர்களுக்கான உரிமைகள் குறித்து பேசுவது, இந்த சமூகத்தில் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள் என்னவாக இருக்கின்றன குறித்த பல விடயங்கள் தொடர்பாக நீங்கள் தெரிந்திருப்பீர்கள். அந்த அளவில் இந்த மனித வியாபாரம் மனித கடத்தல் இடம்பெறுவதை தடுப்பதற்காகவும் மனிதர்களுக்கு இது சார்ந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக உங்களுடைய நிறுவனம் செய்யக்கூடிய விழிப்புணர்வு நடவடிக்கைகள் என்னவாக இருக்கின்றன? அண்மை காலமாக நாங்கள் களங்களில் வேலை செய்கிற நேரம் நிறைய பேர் நீங்கள் மனித வியாபாரத்துக்கு உட்படுத்த நபர்களாக இருக்கலாம், இல்லைன்னா அவங்க இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கக்கூடிய நபர்களாக இருக்கலாம். இவங்களை நாங்கள் தொடர்பு கொண்டு அவங்களோட வேலை செய்யும்போது அவங்கள்ட்ட கேட்கும்போது நிறைய நபர்கள் வந்து நிறைய களங்களில் வந்து மக்களுக்கு இது தொடர்பான போதிய அளவு விழிப்புணர்வு இல்லை. இதனால தான் அவங்க வந்து இந்த மனித வியாபாரம் மனித கடத்தலுக்கு உட்படுத்துகிறாங்க. அதே நேரம் நம்ம நாட்டில் இருக்கிற பொருளாதார பிரச்சனைகளாக இருக்கலாம், தொழில் பிரச்சனைகளாக இருக்கலாம், குடும்ப வன்முறைகளாக இருக்கலாம், இல்லை நாட்டில் நடக்கிற அசாதாரண சூழ்நிலைகளாக இருக்கலாம், உரிமை மறுப்புகளாக இருக்கலாம். இவ்வாறான பல காரணங்கள் அடிப்படையாக வந்து அவங்க இப்போ உடனே வந்து தொழிலுக்கு வெளிநாடுக்கு போகணும். இப்போ அண்மை காலமாக வந்து எனக்கு வந்த என்னோட குடும்ப நபர் ஒருத்தருக்கு அவர் தொழில் செய்த இடத்துல தொழிலிருந்து விலக சொல்லிட்டாங்க, அந்த கம்பெனியை மூடினது. அப்போ அவர்கிட்ட நான் பேசும்போது அவர் சொல்ல, உடனே நான் வெளிநாடு போகணும், உடனே எனக்கு தொழில் வேணும், இங்கே இருக்க முடியாது. பல இளைஞர்கள், பல பெண்கள், பல நபர்கள் இங்கே இருக்க முடியாது, தொழில் வாய்ப்புகள் இல்லை. இப்படின்ற சந்தர்ப்பத்தில் வந்து அவங்க வந்து வெளிநாடு போகிறதுக்கு முயற்சி செய்கிறாங்க. இப்போ இப்படி அவங்க அந்த குறுகிய காலத்தில் அவங்களுடைய நோக்கங்கள் அடைகிறதுக்கு அவங்க தடுமாறும் போது தான் இந்த பிரச்சனைக்கு உட்படுறாங்க. அதே நேரங்களில் வந்து நாங்கள் இவங்களுக்கு இதில் அகப்படாமல் இருக்கிறதுக்கு செய்கிற விழிப்புணர்வாக இப்போ இந்த மனித வியாபாரத்துக்கு எதிராக மக்களை அணிதிரட்டுறது மற்றும் சிவில் சமூக அமைப்புகளை வலுப்படுத்துறது இந்த செயற்திட்டத்தினூடாக சமாதான நிறுவனம் ஒவ்வொரு நாங்கள் வேலை செய்கிற 2 மாவட்டங்கள், கண்டி நுவரெலியா மாவட்டங்களில் இருக்கிற பெரும்பாலும் மலையக பகுதிகளாக இருக்கலாம், கிராமங்களாக இருக்கலாம், அங்கே இருக்கிற வெளிநாடு போகிறதுக்கு தயாராக இருக்கிற நபர்கள், போனவங்களுடைய குடும்ப நபர்கள், போயிட்டு வந்தவங்க, இப்படியான 3 பிரிவு மக்களையும் சேர்த்து சுய உதவி குழுக்கள் உருவாக்கியிருக்காங்க. இப்போ அதில் அந்த உதவி குழுக்களூடாக இவங்களுக்கு தேவையான பிரச்சனைகள், இவங்களுக்கு முகம் கொடுக்குற பிரச்சனைகள், தேவையான தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம். அதே நேரம் அந்த சுய உதவி குழுக்களை சேர்த்து நாங்கள் மைக்ரண்ட் ஒர்க்கர் சொசைட்டி புலம்பெயர் சங்கங்கள் உருவாக்கியிருக்கிறோம். இப்போ இந்த சங்கங்களூடாக அவங்க எப்படி நாங்கள் பாதுகாப்பாக போகலாம், இப்போ கடந்த இதில் சொன்ன மாதிரியே எப்படி பாதுகாப்பாக புலம்பெயர்வது, எப்படி நாங்கள் ஒரு முகவர் நிலையத்தை நாடணும்னு சொன்னால் அந்த முகவர் நிலையம் பதிவு செய்யப்பட்டிருக்கா, அதை எப்படி நாங்கள் தேடி பார்க்குறது, அதே நேரங்களில் எங்களோட தொழிலை தேடுவது எப்படி நாங்கள் வந்து ஒரு தொழில் பயிற்சியை எடுத்துக்கொண்டு நாட்டில் ஒரு சான்றிதழை பெற்றுக்கொண்டு ஒரு அந்த மாதிரியான ஒரு நல்ல தொழில் ஒன்று தேடி செல்வது, இப்படியான பல வேலை திட்டங்கள் செய்யலாம். அதே நேரங்களில் பெரும்பாலாக அரசாங்கத்துடைய சேவைகள் வந்து மக்களுக்கு போய் சென்றடையில சில
சில குறைபாடுகள் இருக்கு. சில அவங்களுக்கு இந்த தகவல்கள் போய் சேருறது குறைவு. அப்ப அரசு உத்தியோகஸ்தர்களுக்கும் மக்களுக்கும் இடையிலான தொடர்புக்கு ஒரு பாலமாக இருந்து நாங்க செயற்படுறது, பயிற்சிகள் கொடுக்கறது தான் எங்களுடைய நிறுவனத்தில் இந்த மனித வியாபாரத்தை கடத்தல தடுக்கிறதுக்காக நாங்க செய்து கொண்டு வர வேலையா இருக்கும். அதே நேரங்களில் எதிர்காலத்தில் இந்த பொருளாதார பிரச்சனைகள்ல இருந்து எப்படி மீள வருவது, எப்படி நாங்க வெளிநாட்டுல சம்பாதிக்கிற பணத்தை நாங்க முதலீடு செய்வது, எப்படி சேமிக்கிறது, மணி மேனேஜ்மெண்ட் தொடர்பாக இப்படியான பல வேலை திட்டங்களை நாங்க செய்து கொண்டு வரோம் எங்களோட நிறுவனத்தின் ஊடாக. கண்டிப்பாக அந்த அளவில் இந்த சமாதான நிறுவன திட்ட இணைப்பாளராக இருக்கின்றீர்கள். உங்களுடைய நிறுவனத்தை தொடர்பு கொள்ள வேண்டுமானால் எப்படியான வழிகள் காணப்படுகின்றன? கண்டி தென்னக்கும்புர என்ற பிரதேசத்தில் இருக்கு சமாதான நிறுவனம் தலைமை காரியாலயம். நீங்கள் கிழமை நாட்களில் திங்கள் தொடக்கம் சனி வரை நாங்கள் வேலை செய்வோம். நீங்கள் அங்கே எங்களுடைய தொலைபேசி இலக்கங்களுக்கு தொடர்பு கொண்டும் இல்லைனா நீங்கள் நேரடியாகவே வரலாம். உங்களுக்கான சேவையை வழங்குறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். நாங்கள் இதிலிருந்து சொல்ல வாரது, இந்த உங்களுடைய பிரச்சனைகளை, உங்களுடைய வறுமை நிலையை நீங்கள் மனித கடத்தல்காரர்களுக்கோ மனித வியாபாரத்தில் ஈடுபடுறவங்களுக்கு சாதகமாக வழங்க வேண்டாம். எனவே நீங்கள் விழிப்புணர்வோடு இருங்க. உங்களுடைய தொழில்களை கவனமாக தெரிவு செய்து இந்த சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு பதிவு செய்து நீங்கள் வெளிநாடு செல்லுங்கள்ன்றது தான் தகவலை நாங்கள் வழங்குகிறோம். கண்டிப்பாக முறையான சட்டத்திட்டங்களை பின்பற்றி நாங்கள் இப்படியான விடயங்களை பின்பற்ற வேண்டும் என்கின்றவாறு தெளிவான விளக்கத்தை இன்றைய நம்மவர் பகுதியில் இணைந்து நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்டிருந்தீர்கள். அந்த அளவுக்கு உங்களுக்கு நாங்கள் எங்களுடைய சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. நன்றி, வணக்கம். இன்றைய நம்மவர் நிகழ்ச்சியில் மனித வியாபாரம் மற்றும் கடத்தல் குறித்தான பல விடயங்களை எங்களோடு பகிர்ந்திருந்தார் சமாதான நிறுவன திட்ட இணைப்பாளர் திருமதி சந்திரா அருள்செல்வம் அவர்கள். இன்றைய பகுதி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்ற நம்பிக்கையில் தொடர்ச்சியாக தலைவாசல் நிகழ்ச்சியோடு இணைந்திருப்போம்.